माननीय सदस्यगण, मैं अत्यंत दुख के साथ सभा को 18वीं लोकसभा के हमारे दो पूर्व साथियों के निधन के बारे में सूचित करना चाहता हूं। श्री बसंतराव बलवंतराव चौहान महाराष्ट्र के नांदेड़ संसदीय निर्वाचन क्षेत्र से इस लोकसभा के सदस्य थे। वे महाराष्ट्र विधानसभा और महाराष्ट्र विधान परिषद के सदस्य भी रहे। श्री चौहान एक शिक्षाविद थे जिन्होंने नायगांव महाराष्ट्र में अनेक शैक्षणिक संस्थाएं स्थापित की। श्री बसंतराव and बलवंतराव Utsav चौहान का Award निधन 1985 by Government of Karnataka. Dr. Hegde has been serving as the Chief Administrator. बोबली में हुआ। श्री एस के नूरुल इस्लाम पश्चिम बंगाल के बसीरहाट संसदीय निर्वाचन क्षेत्र से இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமை செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதுமே எதிர்க்கட்சியினர் அமளியில ஈடுபட்டாங்க. தற்போதைய நிலவரம் என்ன? மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே தற்போது குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் அலுவலாக இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்படுகின்றன. இரங்கல் தீர்மானங்களுக்கு பிறகு கேள்வி நேரம் மக்களவையில் மற்றும் அதன் பிறகு ஆவணங்களை தாக்கம் செய்யும் பணி என பல்வேறு அலுவல்களை அரசு தரப்பு பட்டியலிட்டுள்ளது. ஆனால் எதிர்க்கட்சிகளோ அதானி ஊழல் விவகாரத்திலே அமெரிக்காவிலே குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன, அதற்கு மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும், இந்தியாவிலே இது தொடர்பான விசாரணை நடைபெற வேண்டும் என பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தியிருக்கின்றன. மேலும் மணிப்பூரில் மீண்டும் வெடித்திருக்கும் வன்முறை, உத்தரப்பிரதேச மாநிலத்திலே சம்பலில் ஒரு மசூதியை ஆய்வு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து ஆய்வு நடத்த முனைந்த போது அங்கு நடைபெற்று வன்முறை மற்றும் உயிரிழப்பு நடைபெற்றுள்ளது. இது போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து உடனடியாக ஆலோசனை நடத்த வேண்டும். ஒத்திவைப்பு தீர்மானங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையிலே அதானி விவகாரத்துக்காக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும், விவாதங்களுக்கு போதிய அவகாசம் அளிக்க வேண்டும் என நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆகவே மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே மோதல் போக்குடனே இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் என்பதற்கு முதல் நாள் நடவடிக்கைகளே எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பே ஆலோசனை நடத்தி ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டுடன் மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து பல்வேறு விவகாரங்களிலே எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என திட்டமிட்டுள்ளார்கள். குறிப்பாக மத்திய அரசு வக்ஃப் சட்டத்திலே திருத்தங்களை கொண்டு வருவதற்கு 2 மசோதாக்களை இந்த கூட்டத்தொடரில் பட்டியலிட்டுள்ளது. ஏற்கனவே இதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற குழுவிலே கடும் மோதல் போக்கு நிலவுவதால் அதன் அறிக்கை இந்த கூட்டத்தொடரிலே சமர்ப்பிக்கப்படுமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த குழுவின் நடவடிக்கைகள் குறித்தும் 2 அவைகளிலுமே எதிர்க்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வர திட்டமிட்டுள்ளன. நாடாளுமன்ற குழுவை சரியாக செயல்படாமல் இருந்தால் எப்படி ஜனநாயகம் செயல்பாட்டுக்கு ஒத்துழைப்பு தருவதாக இது இருக்கும் என்ற கேள்வியை எழுப்ப இருக்கிறார்கள். ஆகவே இந்த மோதல் போக்கு காரணமாக மக்களவை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையிலும் இதே போக்கு தொடரலாம் என கருதப்படுகிறது. தொடர் முழக்கங்கள் காரணமாக சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையை 12 மணி வரை ஒத்திவைத்திருக்கிறார். இந்த ஒத்திவைப்பை தொடர்ந்து மாநிலங்களவையிலே அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. 2 அவைகளிலுமே மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு உடனடியாக நடைபெறும் இந்த கூட்டத்தொடரிலே பல்வேறு அரசியல் மோதல்கள் இருக்கும் எனவும் அதன் காரணமாக அரசுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். முக்கிய கேள்விகளுக்கு பதிலளிக்காவிட்டால் சீன எல்லை விவகாரத்திலே
முழு விவரங்கள் என்ன, அதே போல அமெரிக்கா மற்றும் கனடாவிலே இந்திய அரசுக்கு எதிராக வந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய அரசு என்ன பதிலளி இருக்கிறது என்று பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சிகள் எழுப்ப இருக்கின்றன. ஆகவே அரசை பொறுத்தவரை டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரிலே பல்வேறு இக்கட்டான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. கூட்டம் தொடங்கிய உடனேயே எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது சபாநாயகரால். அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.